ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞான செலுத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 10 நாட்களுக்கான தினப்பலன் பதிவில் ஜூன் 2 முதல் ஜூன் 11 வரைக்கும் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற லக்னம் விருச்சிக லக்னம். முதல் நாள் ஜூன் 2ஆம் தேதி 10ஆம் இடத்துல சிம்ம ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். 10ல் சந்திரனாலே நமக்கு தொழில் ஆர்வம் நல்லாயிருக்கும். கேதுவும் 10லேயே இருக்கார். அதுவும் சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், கார் சம்மந்தப்பட்டது, இடம் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, மற்றும் நம்ம ஒரு பேங்கிங் சம்மந்தப்பட்டது, அத்தனை விஷயத்துக்கும் இன்றைக்கி நல்லாயிருக்கும். 4, 7, 10 இந்த பாவங்கள் வேலை செய்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எந்த செயல் செஞ்சாலும் அதில் வெற்றி கிடைக்கும். அதாவது கேதுனுடைய நட்சத்திரம் நம்ம ஜனன ஜாதகத்தில் 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பாக இருந்தால் இன்றைக்கு புது முயற்சிகளை தவிர்த்துருங்க. மற்றபடி நமக்கு பணம் தர்ற கிரகம், உத்தியோகம் தர்ற கிரகம், தொழில் பலத்தை தர்ற கிரகம் கேது தான். நிச்சயமாக இன்றைக்கி சிறப்பை தரும். மறுநாள் ஜூன் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம். இப்போ சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருக்கார். கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பலவீனமாக இருக்கார். அதே மாதிரி சுக்கிரன் 6ஆம் இடத்துல அப்படிங்கும்போது வேலை செய்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கடன் சம்மந்தப்பட்ட வகையிலையோ வழக்கு சம்மந்தப்பட்ட வகையிலோ இருக்கவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கணும். பட் அன்றாட வேலை, ரெகுலர் வேலைக்கு பாதிப்பே இருக்காது, நல்லாயிருக்கும். இந்த சுக்கிரனுடைய அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் 8, 12 வருதோ அவங்க மட்டும் இன்றைக்கி ஹெல்த்தில் கவனம் செலுத்தணும். சுக்கிரன் 8, 12ஆக இருக்குது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா ஆடம்பர அமைப்புகளை எல்லாம் தவிர்த்துக்கணும். அதாவது அழகு சாதனங்கள், பெண்கள் சம்மந்தப்பட்டது, ஆடம்பர ஒரு கவர்ச்சி சம்மந்தப்பட்டது, இதையெல்லாம் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கிரனால் வரக்கூடிய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரன் 7, 12 கூடையவர் தான். ஆனால் அவர் பணம் தர்ற கிரகம்தான். ஆனால் இந்த டைமு கோச்சாரத்தில் கேது நட்சத்திரத்தில் போகிறது கொஞ்சம் பலவீனம். ஜூன் 4ஆம் தேதி புதன்கிழமை உத்திர நட்சத்திரம். நமக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல பரிவர்த்தனைன்னு பேர். அதே மாதிரி சூரியன் புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருந்து புதன் நமக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் 8ல் இருக்கார். இன்றைக்கி நாம் ஒருத்தர் சந்திக்கலாம். அந்த சந்திக்கிறதுனால வரக்கூடிய ஒரு நன்மைகள், நினச்சவரை சந்தித்து அதுக்குண்டான பலனை நாம் நிறைவேற்றிக்கலாம். எந்த பொது முயற்சிகள் எடுத்தாலும் அந்த பொது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மறுநாள் ஜூன் 5ஆம் தேதி வியாழக்கிழமை அஸ்த நட்சத்திரம். நமக்கு பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில், பாக்யாதிபதி சாரத்தில் சந்திரன் சாரமே வாங்கிறது சிறப்பு. தெய்வ அனுகிரகம், பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, மூத்த சகோதர சகோதரி வகை, இளைய சகோதர சகோதரி வகை, நண்பர்கள் வகை எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். உறவுகள் நன்றாக இருக்கும். மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகள் இருக்கும். கமிஷன் வகையில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சிறப்பு இருக்கும். அதாவது கலைத்துறைகளில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். ஜூன் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் புதனை போல செயல்படுகிறார். புதன் செவ்வாயை போல செயல்படுகிறார். மற்றும் இந்த செவ்வாய் சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். சனி நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு வகையில் ரிலாக்ஸாக இருப்பீங்க. பெருசாக பிஸ்னஸ் நடக்கலை அப்படின்னாலும் ஒரு ரிலாக்ஸாக இருப்பீங்க. ஆரோக்கியத்துக்கு நல்லாயிருக்கும். உறவுகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூன் 7ஆம் தேதி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம். நமக்கு 12ஆம் இடமான துளாராசியில் சந்திரன் வந்துடுறாரு. ராகுவை போல் செயல்படுகிறார். இப்போ ராகு நமக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சந்திரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி நல்ல ஒரு அமைப்பாக இருந்தாலும் நமக்கு 4ல் இருக்கிற ராகு, 8ல் இருக்கிற குரு, 12ல் இருக்கிற சந்திரன், இந்த 4, 8, 12ங்கிறது உறவுகளுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்காது.
அதே மாதிரி வேலையிலையும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம அத டீல் பண்ண வேண்டியிருக்கும். அத மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸா பார்த்துக்கிட்டு, புது காரியங்கள தவிர்த்துக்கணும். ஜூன் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த சுவாதி நட்சத்திரம் நண்பகல் 12:41க்கு முடிஞ்சு விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது. குருவினுடைய நட்சத்திரம். குரு செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும், சூரியனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால, இந்த குரு நமக்கு 8ல இருந்தாலும், 7ல இருக்கிற சூரியனைப் போல பலன் தர்றாருன்னு எடுத்துக்கணும். அதனால அதிகமாக நம்ம ஒரு உழைப்ப போடுவோம். ஆனா, அது எப்படியாவது கடைசி நேரத்தில ஒரு வெற்றிய குடுக்கும். அந்த மாரி நமக்கு ஒரு பிரச்சனை வர்ற மாரி அந்த பிரச்சனை தீர்வு கிடைச்சிரும். ஏதோ ஒரு வகையில அது பாதிக்காத அளவுக்கு தீர்வு கிடைச்சிரும். ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 3:50 வரைக்கும் இந்த குருவினுடைய விசாக நட்சத்திரம். அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம். நம்ம ராசியில சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில போகும்போது, 5ஆம் வீட்ல இருக்கிற சனி, 5ஆம் வீட்டிலே சனியினுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கார். அப்ப ஒரு பிடிவாத குணம், ஒரு வைராக்கியம் இதெல்லாம் ஏற்படும். அத சாதிக்கணும், இத சாதிக்கணும். ஏதோ ஒரு மனசுல ஒரு நோக்கம், உள்நோக்கம், அதே மாரி குறிக்கோள் இதெல்லாம் தோணும். ஆனாலும் கூட, நமக்கு உற்பத்தி சார்ந்த வகையில இருப்பவங்களுக்கு இன்னைக்கு ஒரு டிமாண்ட் இருக்காது. அதே மூளை உழைப்பு சார்ந்து இருப்பவங்களுக்கு, இது மாதிரியான புதிய யோசனைகள்ல ஈடுபடுவீங்க. மற்றபடி உறவுகளுக்கு ரிலாக்ஸான நல்ல நாள். செவ்வாய்க்கிழமை ஜூன் 10ஆம் தேதி இந்த அனுஷ நட்சத்திரம் மாலை 6 மணி 1 நிமிடத்துக்கு முடிவடைகிறது. அதற்கு பிறகு கேட்டை நட்சத்திரம் தொடங்குகிறது. கேட்டைங்கிறது புதனுடைய நட்சத்திரம். புதன் 8ஆம் வீட்ல ராகுனுடைய நட்சத்திரத்தில வர்றாரு. ராகுனுடைய உபநட்சத்திரத்திலே இருக்காரு. ராகு 4ஆம் வீட்ல இருக்காரு. அதனால இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா வேலை பார்க்குற அமைப்பு தான். அதே மாரி உறவுகள் சம்மந்தப்பட்டதில எதிர்பார்த்த அனுகூலம் இருக்காது தான். ஆனாலும் கூட ரொட்டீனா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ரொட்டீனா ஒரு ஒர்க் பண்ணிட்டு, இப்போ புதன் அப்படின்னா, அப்போ ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது, பிளம்பிங் ஒர்க்கு, பைப் கனெக்ஷன் ஒர்க்கு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, இது மாதிரி புதன் சார்ந்த தொழில்கள் அத்தனைக்குமே அது ஒரு ஈடுபாட்டில இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை போல செயல்படுறதுனால, வேலை நல்லா இருந்தாலும் நமக்கு அதன் மூலமாக ஒரு அலைச்சல் திருச்சல் உண்டாகும். இந்த 4, 8, 12ங்கிறது பொருளுக்கு நல்லது தான். ஆனா, உறவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் அவ்வளவு சிறப்பில்ல. அப்ப இந்த வகையில இந்த 10 நாட்கள்ல நம்ம என்ன கவனம் செலுத்தணும் அப்படின்னா, 4ஆம் வீட்ல இருக்கிற ராகு, 8ஆம் வீட்ல இருக்கிற குரு, 12ஆம் வீட்ல சந்திரன் வரக்கூடிய நட்சத்திரங்கள். அதாவது இப்ப நமக்கு ராகு நட்சத்திரம், சுவாதி வருது. அதுக்கடுத்து விசாகம் வருது. இந்த 2 நட்சத்திரமும், அதுக்கப்புறம் கேட்ட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திர நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த 10 நாட்களும் சிறப்பே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி. வணக்கம்.